கடகம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு என்னதான் நடந்தாலும் ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க. நல்லது நடக்குமா, நடந்துருமா, நடக்காதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதம் ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாமா. அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபனே சந்திரன்மா. ராசி அதிபன் சந்திரன் அப்படின்றனால ரொம்ப உருகி உருகி உறவா பழகக்கூடிய ராசி எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடகத்தை சொல்லலாம். பாசக்கார பயப்பிள்ளைங்க பாசக்கார அப்படின்னு பயப்பிள்ளைங்க சொல்லலாம். அப்படின்னு ஓகே. சொல்லலாம். ஓகேங்களா? அது 4ஆம் பாவமா தாயார் ஸ்தானம். தாயை போல ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ராசி எது அப்படின்னாலும் கடகத்தை தான் சொல்லணும். ஆனா சந்திரன் ராசி அதிபன் அப்படின்றதுனால மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒரு குழப்பம் ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றனால நிறைய நல்ல குணமும் இருக்கும். இதுதான் கடகம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாக்கிய சனியா இருக்காரு முதல் 6 மாசம். கடந்த 2.5 வருஷம் கடகத்தை வச்சு செஞ்சவர் சனி பகவான் தான். ஹை ரோஸ்ட்ல டோஸ்ட் பண்ணார். அதாவது ஹை ஃபிளேம்ல ரோஸ்ட் பண்ணாரு, டோஸ்ட் பண்ணாரு. கருகிட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, ஆமா. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தவர் அவரே இப்ப எல்லா நல்லதையும் கொடுக்க போறார். சூப்பர். பாக்கிய சனி வந்திருக்காரு. பாக்கிய சனினா பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுமா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை அன்றி அப்படின்றது உண்மை. அப்ப சனி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உனக்கு குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா. நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கினா நல்லது அப்படின்னு சொல்லலாம்.